ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரீட்டைல் பேங்கிங் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் யூனிட் 26ல் அட்டல் பென்ஷன் யோஜனா. இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ இது வந்து பிரின்சிபல்ஸ்லையுமே உண்டு. இது ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஏன் பேங்க் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இதை பேங்க் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதில் வந்து அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிறது என்ன, எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கும் போதே நமக்கு தெரியுது அதில் பென்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இது பென்ஷனுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான். ஸோ இது யாரை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், கூலி வேலை பார்க்குறவங்க, இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாயி, இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறவங்க. மெயினாக ஃபோக்கஸ் பண்ணதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்கள ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுக்கும் 60 வயசுக்கு மேலே ஒரு வாழ்வாதாரம், ஒரு வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிறத மெயின் ஃபோக்கஸாக வச்சு கொண்டு வந்தது தான் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா. இதை வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணது எப்போ அப்படின்னா 2015-16 பட்ஜெட்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த அட்டல் பென்ஷன் யோஜனாவை அனௌன்ஸ் பண்ணாங்க. இதை கொண்டு வந்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ இதை அட்மினிஸ்டர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா PFRDA அப்படின்னு சொல்லுவோம், பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இதை அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த APY அப்படிங்கிறது இதில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நமக்கு அதில் என்னெல்லாம் தேவை அப்படின்னா முதல்ல 3 பாயிண்ட்ஸுங்க. ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சிட்டிசன்ஸை இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், NRIயாக இருக்கக்கூடாது. இந்தியன் மட்டும்தான் நம்ம அதில் ஜாயின் பண்ண முடியும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பேங்க் மூலமாகவோ போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனாலும் சரி, கண்டிப்பாக நமக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம அந்த ஸ்கீமில் என்ன பண்ண முடியும், ஜாயின் பண்ண முடியும். இதுதான் அதோட எலிஜிபிலிட்டி. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பென்ஷன் அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது 60 இயர்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு மந்த்லி பென்ஷன் 1000 வேணுமா, 2000, 3000, 4000, 5000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மந்த்லி என்ன பண்ணணும், ப்ரீமியம் அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் ஆகும். ஸோ இதில் இந்த மந்த்து நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து மாதம் தான் கட்டணுமா அப்படிங்கிறது கிடையாது. குவார்ட்டர்லேயும் கட்டிக்கலாம், ஆஃப்லேயும் கட்டிக்கலாம். இது உங்களுடைய ஏஜையும் அண்ட் தென் நீங்கள் எவ்வளோ இது சூஸ் பண்ணுறீங்க, எந்த பென்ஷன் அமௌண்ட் 5000 சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வேரி ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் பாருங்கள், சப்போஸ் மினிமம் கேரண்டி எனக்கு 1000 ரூபீஸ் பெர் மந்த்துக்கு வேணும் அப்படின்னா இதில் அந்த ஏஜ் ஜாயின் பண்ணும்போது ஏஜ் வந்து 18 இயர்ஸ் ஆகுது. ஸோ வெஸ்டிங் பீரியட்னா எனக்கு என்ன ஆகுது, 42 இயர்ஸ் கழிச்சு, தட் மீன்ஸ் 60 இயர்ஸுக்கு அப்புறம் எனக்கு வரக்கூடிய வருமானம் வந்து எவ்வளோ மந்த்லி 1000 ரூபீஸ் கிடைக்கும். ஆனால் நான் மந்த்லி 42 ரூபீஸ் கட்டணும். அதே இது நான் குவார்ட்டர்லி கட்டுறேன் அப்படின்னா 125 கட்டினா போதும். ஹாஃபர்லி கட்டினேன் அப்படின்னா 248 கட்டணும். இது 1000 ரூபீஸுக்கான பென்ஷன். சப்போஸ் 2000 ரூபீஸ் அப்படிங்கும் போது நமக்கு அந்த 18 இயர்ஸில் நான் ஜாயின் பண்ணுறேன்னா 84, 250, 496 இந்த மாதிரி நமக்கு வேரி ஆகும். இல்லை நான் வந்து ஒரு 30 இயர்ஸில் எனக்கு 5000 ரூபீஸுக்கு நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் 30 இயர்ஸ் அப்படிங்கும் போது 5000 ரூபீஸுக்கு அவங்க மந்த்லி பே பண்ணக்கூடியது 577. அதே இது குவார்ட்டர்லி பே பண்ண வேண்டியது 1720 அண்ட் தென் ஆஃபர்லி பே பண்ண வேண்டியது 3405. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுனா அவங்களுடைய அமௌண்ட் ஏஜ் அண்ட் தென் அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய இந்த எவ்வளோ அமௌண்ட் எனக்கு கேரண்டி பெர் மந்த் 1000, 2000, 3000 அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ அதை மந்த்லி கட்டிக்கலாம், குவார்ட்டர்லி, ஆஃபர்லி எப்படினாலும் கட்டிக்கலாம். நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்தால் போதும், அது ஆட்டோ டெபிட் ஆகிக்கும். ஓகே, இப்போ இந்த நான் அமௌண்ட்டை கட்டியாச்சு. இப்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா 60 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து நம்மகிட்ட என்ன பண்ணுறாரு, பென்ஷன் வாங்க ஆரம்பிச்சிருவார். சப்போஸ் அவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த பென்ஷனை யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பௌஸு, அதாவது அவங்க ஒய்ஃப் அல்லது ஒய்ஃபு கிட்டேருந்தால் ஹஸ்பண்ட் வந்து அதை வாங்குவாங்க. ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் 2 பேருமே இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து யாருக்கு போகும்னா நாமினிக்கு என்ன கொடுப்பாங்கன்னா அந்த கார்பஸ் அமௌண்ட். அதாவது இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மினிமம் 1000 ரூபீஸ் வர்ற மாதிரி அந்த சப்ஸ்கிரைபரை வந்து பென்ஷன் போட்டிருந்தார் அப்படின்னா அந்த கார்பஸ் அமௌண்ட் வந்து 1.7 லேக் வந்து அந்த நாமினிக்கு கிடைக்கும். 2000னா 3.4 லேக், 3000னா 5.1 லேக், 4000னா 6.8 லேக், 5000னா 8.5 லேக். ஸோ இந்த அமௌண்ட் வந்து யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்பஸ் அமௌண்ட் வந்து அவங்க நாமினிக்கு தான் கிடைக்கும். சப்போஸ் அவங்க 2 பேருமே, அதாவது சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் அவங்க ஸ்பௌஸ் 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னா கார்பஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. அவங்க மொத்தம்
அந்த ஏபிஒய்க்காக அவங்க மொத்தம் எவ்வளோ ப்ரீமியம் போட்டிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டு தான் மொத்த அமௌண்ட்டு தான். ஸோ அதை இந்த அமௌண்ட் வந்து அவங்களுடைய நாமினிக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நாமினி ஓகே, நம்ம இதில் வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது 2000 ஒரு கஸ்டமர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அந்த ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து இன்கம் டேக்ஸு பே பண்ணக்கூடியவராக இருக்கக்கூடாது. அதே சமயம் வேறு எந்த சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீமும் அவர் எதுவும் பே பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில ஆஃபர் கொடுக்காங்க. என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களும் அந்த அமௌண்ட்டில் அவங்க கட்டக்கூடிய அமௌண்ட்டில் கொஞ்சம் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதாவது டோட்டல் கான்ட்ரிபியூஷனில் 50% ஆஃப் த டோட்டல் கான்ட்ரிபியூஷனில் அப் டு 1000 பெர் ஆனம், அதாவது ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய் வரை அவங்க என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா டோட்டலாக அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்களோ அதில் 50% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பே பண்ணுறாங்க. இதுவுமே இது கண்டிப்பாக அதில் யார் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, அந்த கஸ்டமர் வந்து 31 டிசம்பர் 2015க்கு முன்னால் ஜாயின் பண்ணவராக இருக்கணும். ஏன்னா 2015 தானே இந்த ஸ்கீமை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னால் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். அதே இந்த ஸ்கீமை வந்து அவங்க வருஷம் 60 வயசு வரை பே பண்ணுவாங்களான்னா கிடையாது. 5 வருஷம், ஃபஸ்ட்டு 5 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இது அதாவது ஃபினான்ஷியல் 2015-16 ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2019-20 வரை நமக்கு வந்து இது எலிஜிபிள் ஆகும். ஓகேயா? ஸோ இந்த அமௌண்ட்டு வந்து 2015 ஜாயின் பண்ண கஸ்டமருக்கு மட்டும்தான். நம்ம இதில் வந்து எக்ஸீட் வித்ட்ராயல் எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னா, இதை நம்ம வித்ட்ரா இப்போ பண்ண முடியாது. பட் இப்போ வந்து ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு டிசீஸ் வந்திருக்கு, அவங்க கண்டிப்பாக பணம் வாங்குற பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம், அதை எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து பேங்க் வந்து கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு என்ன இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது, அதாவது நம்ம ஏபிஒயில் வந்து நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் 1 லட்சத்துக்கும் கீழே இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 20 ரூபீஸ் இன்சென்டிவ்ஸ். அதே இது 1 lakh to 3 lakhs வரை இருக்குது. அதை விட அதிகமாக இருக்குது, மோர் தென் 1 lakh அண்ட் தென் அப் டு 3 lakhனா 30 ரூபீஸ், 3 lakh to 5 lakh அப்படின்னா 40 ரூபீஸ், அண்ட் தென் 5 lakhக்கு மேலே இருந்தால் 50 ரூபீஸ். ஸோ 20, 30, 40, 50 இதுதான் வந்து இன்சென்டிவ்ஸை. ஸோ இது நமக்கு வந்து ஒரு ஏபிஒயை ஒருத்தர் வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பேர் கேபிட்டா இன்சென்டிவ் வந்து எவ்வளோ 100 ரூபீஸ். ஓகே, இப்போ நான் வந்து கட்டிட்டு நான் இடையில ஒரு 2-3 மாதம் கட்டலை, ஏபிஒயில் என்னோடய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நான் பணம் போடலை அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டி உண்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நமக்கு உண்டு. கண்டிப்பாக பெனால்ட்டி உண்டுங்க. அந்த பெனால்ட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பாருங்கள், சார்ஜஸ் ஃபார் த டிஃபால்ட். அதாவது ஒரு மாதத்துக்கு நான் 100 ரூபா வரை பெண்டிங் இருக்குது, இன்னும் கட்டலாம். நீங்கள் கட்டக்கூடிய அந்த அமௌண்ட்டு 100 ரூபாக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா பெனால்ட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா கட்ட வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒரு மாதம் தான் கட்டலை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கட்டணும், 42 ரூபீஸ். 18 இயர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா 42 ரூபீஸ் ப்ளஸ் 1 பெனால்ட்டி, அப்போ 43 ரூபீஸ் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பிடிக்கும். அதே நீங்கள் 2-3 மாதம் கட்டலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 1 ரூபி ஆட் ஆகும். எனக்கு 101லேருந்து 500 வந்து ஒரு மாதத்துக்கு நான் கட்ட வேண்டிய ப்ரீமியம் பெண்டிங் இருக்குது அப்படின்னா 2 ரூபீஸ் பெனால்ட்டி. 500 to 1000 அப்படின்னா 5 ரூபீஸ் வந்து பெனால்ட்டி பெர் மந்த். அதே 1000 ரூபீஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 10 ரூபீஸ் பெர் மந்த் ஃபார் கான்ட்ரிபியூஷன். ஓகே, தென் சப்ஸ்கிரைபருக்கு தெரியக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் ஏபிஒய் அக்கௌண்ட்டுக்கு 6 மந்த்தாக பே பண்ணலை அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ நம்ம இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் எடுக்கணும் அப்படின்னா திரும்ப அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை கொடுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஃப்ரீஸ் எடுத்து அதை நார்மல் அக்கௌண்ட்டாக மாற்ற முடியும். நமக்கு ஏபிஒய் அக்கௌண்ட்டை பொறுத்தவரை ஆதார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ஸு. தென் 12 மந்த்ஸ் நான் பே பண்ணலை அப்படின்னா அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அப்போ என் ஏபிஒய் அக்கௌண்ட்லேருந்து நான் என்ன பண்ணலாம், போட்ட பணத்தை நான் வாங்கிக்கலாம், திரும்ப அதில் ஜாயின் பண்ணவோ இல்லைனா அந்த ஸ்கீமை திரும்ப கன்டினியூ பண்ணவோ முடியாது. அதே அமௌண்ட் பே பண்ணி 24 மந்த் ஆச்சு அப்படின்னா ஏபிஒய் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும். அதில் நான் போட்ட பணத்தை கூட என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏபிஒய் நம்ம மாதம் எந்த தேதி நமக்கு பிடிக்குதோ அந்த தேதியில் கரெக்டாக நம்ம பென்ஷன் எவ்வளோ வேணும்னு இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை ஃபஸ்ட்டே நம்ம அதில் வந்து நம்ம எஸ்பி அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக போட்டிருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அடல் பென்ஷன் யோஜனா. இது வந்து உண்மையிலே அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை ரீட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.